லூசு, என்ன பேக்கு? இங்கே ஒரே இடத்துல உட்காந்துரு. எங்கேயாவது தெரிஞ்சுக்கிட்டு இருக்காத. 10 மினிட்ஸ்ல குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துருவேன். ரூம்க்கு எதுவும் வந்து தொலைஞ்சிடாத. சீ, போயும் ஓ ரூமுக்கு வருவேனா? இந்த இடத்த விட்டு எங்கேயுமே எந்திரிக்க மாட்டேன். நான் வாசல்ல தான் நிக்கிறேன்னு சொன்னேன். நீதான் அக்கம் பக்கத்துல என்னைய தான் தப்பா நினைப்பாங்க, என் வீட்ல ஒரு பொண்ணு நிக்குதுன்னா என்னைய தான் ரொம்ப கேவலமா நினைப்பாங்கன்னு சொன்னேன். ஆமா, ஒரு அழகான பொண்ணு வந்து வாசல்ல நின்னா கூட அப்பா பரவாயில்லப்பா, நம்ம ஆதித்யாவை பாருங்களேன், ஒரு அழகான பொண்ணை லவ் பண்றான்னு நினைப்பாங்க. ஆனா உன்னைய போய் வாசல்ல நிக்க வச்சா ஐய ஆதித்யாவோட டேஸ்ட பாரு, போயும் ஒரு பஜாரியா லவ் பண்ணிருக்கானேன்னு நினைச்சுப்பாங்க. அதுக்கு தான் சொன்னேன். டேடே, அதேதான் எனக்கும் நினைப்பாங்க. இந்த பொண்ணு பாரு எவ்வளவு அப்பாவியா இருக்கு, போய் இந்த கேடு கெட்டவன் வீட்டுக்கு அந்த பொண்ணு வரணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஐய கிளிப்பாங்க. அப்பாவி மூஞ்ச பாரு, குரங்கு. டேய், எல்லா மனுஷங்களும் குரங்குல இருந்து தான் உருவானாங்க. நீ ஒன்னும் ஸ்பெஷல் கிடையாது, நீயும் அதுல இருந்து தான் வந்திருப்ப. ஆமா, நீ சொல்றது கரெக்ட் தான். குரங்கோட பரம்பரையில நானும் ஒருத்தனா இருந்துட்டு போறேன். ஆனா நீ குரங்குல இருந்து மாறின முதல் ஜெனரேஷன் நீதான். அதான் அத மாதிரியே இருக்க. போக்கிரி படத்துல வடிவேல் சார் கேட்பாரு, அண்ணே இந்த குரங்கு பொம்மை எவ்வளோ அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்வாரு, சார் அது கண்ணாடி சார்னு. அந்த மாதிரி இருக்க. அப்படியா? ஐயோ, எனக்கு சிரிப்பே வரல. இன்னும் பெட்டரா ட்ரை பண்ணு, நாளைக்கு சிரிக்கிறேன். ஆமா, உங்க வீட்ல ஒரு வேலைக்கார அக்கா இருக்காங்கன்னு சொன்னாங்க. 24 ஹவர்ஸும் இங்க தானே இருப்பாங்கன்னு சொன்னாங்க. அவங்கள என்ன ஆளை காணோம்? ஓ, பயமா இருக்கா? கொஞ்சம் அப்படி வம்பிழுப்போம். அவங்களா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் கால் பண்ணாங்க. அவங்க மார்க்கெட்டுக்கு காய்கறி வாங்க போயிருக்காங்க. காய்கறி வாங்க போயிருக்காங்களா? அவங்க எங்கேயும் போக மாட்டாங்கன்னு சொன்னாங்க. நம்ம வேற இந்த பொண்ணாடியை நம்பி வீட்டுக்குள்ள வேற வந்துட்டோம். ஒரு நிமிஷம் இரு, வரேன். என்ன பண்ண போறா? அது ஒண்ணும் இல்ல, கதவை லாக் பண்ண போறேன். எதுக்கு நீ கதவெல்லாம் லாக் பண்ற? அதெல்லாம் திறந்தே இருக்கட்டும். ஏன்? சும்மாதான். ஹலோ, இது ஏன் வீடு. கதவு பூட்டி இருக்கணுமா இல்ல திறந்து இருக்கணுமான்னு நான் தான் முடிவு பண்ணணும். ரொம்ப பண்றானே. இப்போ என்ன பண்றது? ஏய், நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா. நான் வீட்டு வாசல்ல உட்கார்ந்திருக்கேன். எதுக்கு? என்ன பத்தி கேவலமா நினைக்கிறதுக்கா? உன்னை பத்தி என்ன வேணாலும் நினைச்சிட்டு போட்டோம், அத பத்தி எனக்கு கவலை இல்ல. மென்டல், அக்கம் பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் பாப்பாங்க. அப்புறம் வீட்ல யாரும் இல்ல, ஆதி ஒரு பொண்ணை உள்ள கூட்டிட்டு வந்துட்டானு என்ன பத்தியும் கேவலமா பேசுவாங்க, உன்னை பத்தியும் கேவலமா பேசுவாங்க. பேசாம உட்காரு. இல்ல, நான் வெளியவே போய் உட்கார்ந்துக்கிறேனே, யாரும் பார்க்காத மாதிரி. உன்கிட்ட ஒரு கார் இருக்குல்ல, அதுக்கு பின்னாடி மறைஞ்சு நினைக்கிறேன். ப்ளீஸ். ஏய், என்னடி இந்த பயம் பயப்படுற? நானே ஒரு போலீஸ் தாண்டி. நீ போலீஸா இருந்தாலும் நீ ஒரு ஆம்பளை பையன் தானே, அதான் கொஞ்சம் ஒரு மாதிரி பயமா இருக்கு. ஹே, எதுக்கு இப்ப கிட்ட வர? சும்மாதான். இங்க பாரு, என்ன பத்தி உனக்கு தெரியாது. நான் பாட்டுக்கு கத்திடுவேன், அப்புறம் ஓமானம் தான் போகும். எங்க கத்து பாப்போம். என்னடி பேச்சு மூச்சு இல்லாம கிடக்குற? ஒன்னும் இல்ல, என்ன ஒன்னும் பண்ணிடாத ப்ளீஸ். நான் ரொம்ப வீக்கான பாடி, வாய் மட்டும் தான் ரொம்ப பேசுவேன். ஆனா என்னால வேண்டாம் ப்ளீஸ். ஹே லூசு, என்ன போய் அப்படியா நினைச்ச? நான் பெண்களை ரொம்ப மதிக்கிற வேண்டி, அப்படிலாம் எதுவும் பண்ண மாட்டேன், பயப்படாத. அப்புறம் ஒரு மாதிரி குறுகுறேன்னு பார்த்தேன். சும்மா உன்னை வம்பிழுத்தேன்டி. உன்னை எனக்கு பிடிக்காதுதான், அதுக்குன்னு இப்படி எல்லாம் கேவலமான விஷயத்தெல்லாம் பண்ண மாட்டேன். அம்மாடி, காஃபி எடுத்துக்கோமா. நீங்க? நான் இந்த வீட்ல தாமா ரொம்ப வருஷமா வேலை செய்யறேன். பொண்ணோட பையனே, வேலைக்காரங்க மார்க்கெட்டுக்கு போயிருக்காங்க, வீட்ல யாரும் இல்லைன்னு சொன்னா. அக்கா, நீங்க மார்க்கெட்டுக்கு போனதா சொன்னாரே. இந்த நேரத்துக்கு நான் மார்க்கெட்டுக்கு தான்ப்பா போயிருக்கணும். ஆனா ஆதி தம்பி தான் ஃபோன் பண்ணி எங்கேயும் போகாதீங்கக்கா, வீட்லயே இருங்க, என் கூட ஒரு கெஸ்ட் வராங்க, அவங்களுக்கு ஒரு காஃபி மட்டும் போடுங்கன்னு சொன்னாப்ல. அதாம்மா வீட்லயே இருந்துக்கிட்டேன். சும்மாடி, ஒன்னு பயமுறுத்த. எருமை. காஃபி எடுத்துக்க கண்ணு. சரிக்கா. தம்பி, உங்களுக்கு ஜூஸ் போட்டுங்களா? இல்ல வேணாக்கா, ஸ்டேஷனுக்கு லேட் ஆயிடுச்சு, நான் இப்ப கிளம்பிடுவேன். சரிங்கப்பா. அக்கா, கொஞ்ச நேரம் அந்த பொண்ணு கிட்ட பேசிட்டு இருங்க. நான் ஒரு 10 நிமிஷத்துல குளிச்சுட்டு ட்ரெஸ் மாத்திட்டு வரேன். வீட்டுக்கு புதுசு இல்ல, அதான் ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கும்ல அந்த பொண்ணுக்கு. புரியுது தம்பி, நான் பேசிட்டு இருக்கேன், நீங்க போயிட்டு வாங்க. ஓய், இரு வந்துடுறேன். அக்கா. என்னம்மா, எதுவும் வேணுமா? அதெல்லாம் எதுவும் வேணாம்க்கா. இந்த போறானே இவன் எப்படி கேரக்டரை கேக்குறேன். இந்த வீட்ல ரொம்ப வருஷமா நான் வேலை பார்த்துட்டு இருக்கேம்மா. தம்பி மாதிரி ஒரு நல்ல பையனை பார்க்கவே முடியாது. அக்கா, இதெல்லாம் எனக்கு வேணாம். அவன் எவ்வளவு பெரிய பொறுக்கின்னு எனக்கே தெரியும். நான் கேட்டது பொண்ணுங்க விஷயத்துல எப்படின்னு கேட்டேன். ஐயோ, அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. அதெல்லாம் தெரியாதா? அப்ப ஏதோ இருக்கு. அக்கா, மறைக்காம சொல்லுங்க. இந்தாம்மா, எனக்கு அதெல்லாம் ஒண்ணும் தெரியாது. தம்பியை பொறுத்த வரைக்கும் நல்ல நேர்மையான போலீஸ் ஆபீசர், அதுதான், அவ்வளவுதான். மத்தபடி குடும்ப விஷயத்திலயோ இல்ல அவர் கேஸ் விஷயத்திலயோ நான் தலையிட மாட்டேன். சரி இருமா, நான் போய் இந்த தட்டை வச்சுட்டு வரேன். அக்கா, என்ன இப்படி ஓடுறாங்க?
அப்ப இவன் அந்த விஷயத்துல வீக்கோ? டே வேலா, நிச்சயத்துக்குள்ள நம்ம வீட்டுக்கு ஒரு வாட்டி குடும்பமா வந்துங்கடா. கண்டிப்பா வரோம் அருணாச்சலம். நிச்சயத்துக்கான இன்னும் 2 நாள் தானே இருக்கு. அதனால என்னடா, நாளைக்கு கூட வாங்க. மாப்ள, நாளைக்கு ஃப்ரீயா இருப்பீங்களா? நம்ம எல்லாரும் சேர்ந்து அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்துடலாமா? ஒன்னும் பிரச்சனை இல்ல மாமா, போயிட்டு வரலாம். நான் ஒரு ஹாஃப் டே லீவ் எடுத்துக்கிட்டா? சரிங்க மாப்ள, ஹாஃப் டே லீவ் கூட போதும். நீங்க வீட்டுக்கு வந்துட்டு அப்படியே நேரா ஆபீஸ்க்கு போயிருங்க. ஆனா தன்மை மட்டும் முழுசா ஒரு நாள் லீவ் எடுத்துக்கிட்டானா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்க மாமா, ஒன்னும் பிரச்சனை இல்ல. தன்மை ஃபுல் டே லீவ் எடுத்துக்கிட்டோம். ஏன்னா நான் இன்னைக்கும் லீவு, நாளைக்கும் ஃபுல் டே லீவ் எடுத்துக்க முடியாது. ஹாஃப் டே வேணா எடுத்துக்கிறேன். பரவாயில்லையே கதிரு, மூத்த பொண்ணுக்கு அமைஞ்ச மாப்பிள்ள கூட ரொம்ப ரொம்ப நல்லவரா இருக்காரு. பெரிய பொண்ணு பேரு தன்மைடா, அவளோட மாப்பிள்ள தான் இவரு, பேரு தமிழ். 2 பேரும் காலேஜ்ல இருந்து லவ் பண்ணாங்க. வீட்டுல சொன்னாங்க, நாங்களே கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம். மாப்பிள்ள ரொம்ப ரொம்ப தங்கமானவரு, பேசுறதுலயே தெரியுது. அம்மா மாமா, மாப்பிள்ள பேசிட்டுருங்க. அம்மா கூப்பிடுறாங்க, நான் என்னன்னு கேட்டுட்டு வரேன். சரிங்க மாப்பிள்ள, இதோ வந்துடுறேங்கப்பா. சரிங்க தம்பி, பேசிட்டு வாங்க. ஹலோ அம்மா. சார், எங்களை உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா? கேளுமா, நல்ல கேளு. அங்க போனதுல இருந்து உனக்கு ஒரு போன் கூட பண்ணல. கேக்குறேன்டி, எல்லாத்தையும் கேக்குறேன். தமிழு. மா சொல்லுங்கம்மா. என்னம்மா இப்ப கால் பண்ணிருக்கீங்க? எதுவும் பிரச்சனையா? ஏன்பா தமிழு, நீதான் போனதுல இருந்து ஒரு போன் கூட பண்ணல. காலையில 9:30 வீட்டை விட்டு நீயும் உன் பொண்டாட்டியும் கிளம்பி போனீங்க. மணி என்ன ஆகுது? 2 மணி ஆகுது. சாப்பிடுற நேரத்துக்கு கூட அம்மாக்கு போன் பண்ணி சாப்பிட்டீங்களாமா, என்ன பண்றீங்கன்னு ஒரு வார்த்தை கேட்டாதான் என்னப்பா? ஐயோ அம்மா, அது இல்ல, இங்க நிம்மதிக்கு பொண்ணு பார்க்க வந்திருந்தாங்கல்ல, அதான் அவங்க கிட்ட பேசிட்டு அப்படியே இருந்துட்டேன். அதுவும் இல்லாம காது உங்க கூட தானே இருக்கா, அந்த தைரியத்துல தாமா. தனியா இருந்திருந்தீங்கன்னா கண்டிப்பா கேட்டிருப்பேன். சரிம்மா சொல்லுங்க, சாப்பிட்டீங்களா? காது சாப்பிட்டாளா? அம்மா, அந்த நிம்மதிக்கு எத்தனை பவுன் போடுறாங்கன்னு கேளுமா. ஏய், அதெல்லாம் நமக்கு எதுக்குடி? லூசா மணி, நீலாம் மாமியார் போஸ்டிங்க்கு கொஞ்சம் கூட தகுதி இல்லாதவ. நம்ம தன்மைக்கு போட்டதை விட அவங்களுக்கு குறைச்சுதான் போடணும், இல்லனா அதுக்கு ஈக்குவலா தான் போடணும். சரிசமமா தான் 2 பொண்ணுங்களுக்கும் போடணும். அதை விட்டுட்டு தன்மையை விட அதிகமா அவளுக்கு போட்டாங்க, நீ கண்டிப்பா சண்டை போடணுமா? அப்படிங்கிற? 2 பொம்பளை பிள்ளைங்களை பெற்று வச்சிருக்காங்கல்ல, 2 பேரும் ஒரே மாதிரி தான் படிச்சிருக்காங்க. ஏன் நம்ம தமிழ் மட்டும் என்ன குறைச்சலா? நல்லா படிச்சிருக்கான், நல்ல வேலையில இருக்கான். இவனை விட அவன் எவ்வளவு சம்பளம் வாங்குறான்னு தெரியல. இதுங்க பாட்டுக்கு அவனுக்கு நிறைய கொடுத்துற போதுங்க. அது கொடுக்கறது பிரச்சனை இல்ல, ஆனா அப்ப நம்ம தனுக்கும் அதுக்கு ஈக்குவலா கேட்கணும். அதுக்கு தான் சொல்றேன். ஓ, இதெல்லாம் வேற இருக்கா? சரி சரி, இரு தமிழ் கிட்ட கேப்போம். தமிழு. அம்மா என்னம்மா, கேக்கலையா? சரியா கேக்கல போலையே. சரி, ஸ்பீக்கர்ல போடுவோம். ஹலோ அம்மா, இப்ப கேக்குதாமா? தமிழ், என்ன? சாப்பிடுவாங்க. ஒரு 2 மினிட்ஸ் வரேன். டே தமிழு, உன் பொண்டாட்டியோட தங்கச்சிய பொண்ணு பார்க்க வந்தாங்களே, என்னாச்சு? மாப்பிள்ள ஓகே ஆயிடுச்சா? அதெல்லாம் பிடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டாங்கம்மா. எல்லாம் ஃபிக்ஸ் ஆயிருச்சு. இன்னும் 2 நாள்ல நிச்சயதார்த்தம், அப்புறம் கல்யாணம் தான். அப்படியா? எவ்வளவு போடுறாங்களா? இப்போ அதை தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாமியாக்காரி என்ன பண்ண போறா? நமக்கு போட்ட மாதிரிதாம்மா, 50 பவுன் போடுறாங்க. ஐயோ, தன்மைக்கு போட்டா அதே 50 பவுன் தான் போடுறாங்களா? ஏதாவது பண்ணி பிரச்சனையை உண்டாக்கணுமே. என்ன கேட்கலாம்? அம்மா, சீர்வரிசை என்னென்ன ஜாமான்லாம் வாங்குறாங்கன்னு கேளு. மாப்பிள்ள வீட்டுல எதுவுமே வேணாம்னு சொல்லிட்டாங்க. ஆனா சுடரம்மாவும் மாமாவும் தான் பொண்ணுக்கு கொடுக்க வேண்டியதை நாங்க கொடுத்துதான் ஆகணும்னு 50 பவுன் பேசியிருக்காங்கம்மா. அப்படியாப்பா? சரி சரி, பரவாயில்ல. 2 பொம்பளை பிள்ளைங்களுக்கும் சரிசமமா தான் பிரிச்சு கொடுத்திருக்காரு. ஆமா, தட்டுமுட்டை ஜாமா, கட்டிலு, மெத்த, பீரோ இதெல்லாம் வாங்குறாங்களா? ஆமாமா, கண்டிப்பா வாங்குவாங்க. தனி கொடுத்தனும் வைக்கலான்னு தான் பிளானு. அதான் அவங்களுக்கு எல்லாமே இன்வெர்டர், ஏசி எல்லாமே வாங்கலான்னு முடிவு பண்ணிருக்கோம். அம்மா, பாயிண்ட் கிடைச்சிருச்சுமா. தன்மைக்கு என்ன இன்வெர்டர், ஏசி இல்லாம வாங்கி கொடுத்தாங்க? இல்ல புடிச்சு கேளு. ஏண்டா தமிழு, என்னடா சொல்ற? இன்வெர்டர், ஏசி எல்லாம் வாங்கி தராங்களா? அப்ப உங்களுக்கு அதெல்லாம் செய்யவே இல்ல? அம்மா, நம்ம வீட்டுல தான் ஏற்கனவே இன்வெர்டர், ஏசி எல்லாம் இருக்கே. டேய், அதெல்லாம் இருக்கோ இல்லையோ, அவங்களோட முறை வாங்கி கொடுத்துதான் ஆகணும். இந்த மாமியாக்காரி என்னென்ன வேலையெல்லாம் பாக்குறா. இவ இப்படி எல்லாம் பேச மாட்டாளே. பேசுவா, ஆனா இந்த அளவுக்கு இருக்காது. கூட அந்த நாத்தனாக்காரி சைட்ல உட்காந்து ஏத்தி விட்டுட்டு இருக்காளா? அவளுக்கு இருக்கு. இன்னைக்கு போய் அப்படியே நசுக்கி தூக்கி எறிஞ்சிடறேன். டேய் தமிழு, நீ ரொம்ப ஏமாளியா இருக்கடா. உனக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. ஆமா, இந்த மாப்பிளக்காரன் என்ன பண்றான்? அவரு போலீஸ்மா. போலீஸா? ஆமாமா, சீனியர் இன்ஸ்பெக்டரா இருக்காரு. அப்ப அதனால ஒரு வேலை போட்டிருப்பாங்களோ என்னவோ. சரிப்பா, நீ பாரு, பாத்துட்டு பொறுமையா வா. நான் வைக்கிறேன். சரிம்மா. பயந்தாங்கோலிங்க, மாப்பிள்ள போலீஸ்னு சொன்னோனே பயம் வந்துருச்சா? இதுக்கப்புறம் பாருங்க, இந்த மாப்பிளைய வச்சுதான் உங்களை ஆட்டி படைக்க போறேன் நானு. என் தங்கச்சி வீட்டுக்காரவ போறாருல, அவரை வச்சு உங்களை என்னென்ன சூனியம் பண்ணணுமே எல்லாத்தையும் பண்றேன்டி. வரேன். இந்த மாமியாக்காரிக்கும் நாத்தனாக்காரிக்கும் ஒரேடியா பாட கட்டுறேன்.
பாரு மூஞ்சிய. உனக்கெல்லாம் இவ்ளோ பெரிய போட்டோ ஒரு கேடாடா. இப்பவே கிழிக்கிறேன், கிழிச்சு தூக்கி போடுறேன். தோ அங்க இருக்கு, அதை எடுத்துட்டு வந்து ஒரே கிளியா கிழிக்கிறேன் இரு. எங்க இருந்து ஆரம்பிக்கலாம்? இந்த குறுகுறுன்னு பார்த்துச்சே, இந்த கண்ணை முத நோண்டலாமா? இல்ல வார்த்தைக்கு வார்த்தை பஜாரி பஜாரின்னு பெருசா பேசிக்கிட்டு திரியறானே, இந்த வாய முத கிழிக்கலாமா? இல்ல வயித்துல ஒரே குத்தா குத்தி ஒரே போட மேல அனுப்பிடலாமா? ஓடி பாவி, என்ன போட்டு தள்ளுறதுக்காடி பிளான் போட்டுட்டு இருக்க? வேண்டாம் வேண்டாம், போலீஸ கொலை பண்ணோன்னு தெரிஞ்சதுன்னா நம்மளுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா தண்டனை எல்லாம் கொடுப்பாங்க. அதனால அத மட்டும் செய்ய வேணாம். ஆனா அந்த கண்ணை நோன்றதும் வாயை கிழிக்கிறத பத்தியும் கொஞ்சம் யோசிக்கணும். என்ன மேடம், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அது பங்குனி வெயில பல்ல காமிச்சிட்டு அடிச்சிட்டு இருந்துச்சா, அதான் கடைய பிடிச்சிட்டு உட்கார்லாமேன்னு உட்கார்ந்திருக்கேன். எப்படி எப்படி வெயில வீட்டுக்குள்ள அடிச்சது, அதுவும் எப்படி பங்குனி வெயில பல்ல காமிச்சுக்கிட்டு? ஆமா ஆமா அதேதான். கண்ணை நோண்டணும், வாய கிழிக்கணும், வயித்துல ஒரே குத்தா குத்தணும் அப்படிலாம் கேட்டுச்சே. அது நான் சொல்லலையே. இல்லையே, நீங்க தான் போலீஸ் ஆச்சே, நிறைய கேஸ் பாக்குறீங்கல்ல, அங்க யாராவது சொல்லிருப்பாங்க. அது உங்களுக்கு இப்ப ஞாபகத்துல வந்திருக்கும். நான் எதுக்கு குத்த போறேன்? ஓய், என்ன பத்தி உனக்கு தெரியாது. ஜாக்கிரதை. வா போலாம். போலாம் போலாம்.